வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான ஒன்லைனர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சம்மந்தமான ஒன்லைனர்ஸ், விதிகள், ஆண்டுகள், அப்புறம் யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட், யாருக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அகாடமியில் இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேங்களா? வாங்க படிக்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 73 வகிப்பது பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல். பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல். கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர். கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர். பால் பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியது NDDP. பால் பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியது NDDP. மகாசபை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினருக்கு அறிவிக்கப்பட வேண்டும்? 15 நாட்களுக்கு முன்பு. மகாசபை கூட்டத்தை கூட்ட 15 நாட்களுக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் A வகுப்பு உடையவர் விவகார எல்லையிலுள்ள கூட்டுறவு அமைப்புகள். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் A வகுப்பு உடையவர் விவகார எல்லையிலுள்ள கூட்டுறவு அமைப்புகள். சமமுறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் லாப நட்டமற்ற பகுதியினை குறிக்கும். சமமுறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் லாப நட்டமற்ற பகுதியினை குறிக்கும். ERP அமைப்பின் முதன்மை பயனர்கள் கணக்கியல், நிதி, தளவாடங்கள் மற்றும் உற்பத்தி. ERP அமைப்பின் முதன்மை பயனர்கள் கணக்கியல், நிதி, தளவாடங்கள் மற்றும் உற்பத்தி. கணிப்பொறியில் வைரஸ் என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது. கணிப்பொறியில் வைரஸ் என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது. பின் வருவனவற்றுள் எது இயக்க முறைமை அல்ல? ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் எது இயக்க முறைமை அல்ல? ஆன்சர் DP. 4th ஆப்ஷன் DP. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கை துறையானது பால்வளம் கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கொள்கிறது. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கை துறையானது பால்வள கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கொள்கிறது. சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல். சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல். சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு ஒரு சொத்து. சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு ஒரு சொத்து. வணிகம் பொருளாதாரத்தின் கிளையாகும். வணிகம் பொருளாதாரத்தின் கிளையாகும். இருப்பீடு என்பது குறிப்பது பேரேடு புத்தகங்களின் சிறப்பாகும். இருப்பீடு என்பதை குறிப்பது பேரேடு புத்தகங்களின் சிறப்பாகும். இறுதி சரக்கிருப்பு இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பகுதியிலும் மற்றும் வியாபார கணக்கின் வரவு பகுதியிலும் தோன்றும். ஓகேங்களா? அதாவது இறுதி சரக்கிருப்பு இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பகுதியிலும் மற்றும் வியாபார கணக்கின் வரவு பகுதியிலும் தோன்றும். கழிவு பெற்றது பெயரளவு கணக்கு தலைப்பின் கீழ் பதியப்படும். கழிவு பெற்றது பெயரளவு கணக்கு தலைப்பின் கீழ் பதியப்படும். தொடர்ச்சி மரபு கொள்கையின்படி ஒரே வியாபார நிறுவன ஆயுள் காலம் மிக நீளமானது. தொடர்ச்சி மரபு கொள்கையின்படி ஒரே வியாபார நிறுவன ஆயுள் காலம் மிக நீளமானது. பொருந்தாததை காண்க. கடந்தீந்தோர், வங்கியர், முதலீட்டாளர்கள், உரிமையாளர்கள். இதில் பொருந்தாதோர் உரிமையாளர்கள். பொருந்தாததை காண்க. ஏற்றுமதி, இறக்குமதி, மறு ஏற்றுமதி, பண்டக்காப்பு. இதில் பொருந்தாதது பண்டக்காப்பு. 2017 ஆண்டு படி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 19. 2017 ஆண்டு படி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 19. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் உறுப்பினர்களுக்கு சொந்தமாகும். அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் உறுப்பினர்களுக்கு சொந்தமாகும். எது சரியாக உள்ள இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் MUDRA அப்படின்றது சிறுவன தொழிற்கடன், சிறு வணிக தொழிற்கடன். முத்ரா. ஓகேங்களா? முத்ரான்றது சிறு வணிக தொழிற்கடன்.
ஐடிபிஐ வங்கியானது வளர்ச்சி வங்கி அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். ஐடிபிஐ வங்கியானது வளர்ச்சி வங்கி அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவக்கப்பட்ட ஆண்டு 1982. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் ஆர்பிஐயால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் ஆர்பிஐயால் கட்டுப்படுத்தப்படுகிறது. புதிய தலைமுறை கூட்டுறவுகள் சுய உதவிக் குழுக்கள். புதிய தலைமுறை கூட்டுறவுகள் என்பது சுய உதவிக் குழுக்கள். கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 எப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரிவு 43 படி. கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 43 கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸ்வீடனில் முதல் கூட்டுறவு இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1850. ஸ்வீடனில் முதல் கூட்டுறவு இயக்கம் 1850 ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஆண்டு கோஆபரேட்டிவ் பார்பண்டட் அமைப்பு ஸ்வீடனில் ஆரம்பிக்கப்பட்டது? 1899. 1899 ஆண்டு கோஆபரேட்டிவ் பார்பண்டட் அமைப்பு ஸ்வீடனில் ஆரம்பிக்கப்பட்டது. சீனாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் இயக்கம் எது? யாங்டிசி சங்கம். சீனாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் இயக்கம் யாங்டிசி சங்கம். கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்குவது ஐசிஏ. கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்குவது ஐசிஏ. தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? தேசிய கூட்டுறவு பயிற்சி கழகம் 1/7/1976 அப்போ ஆரம்பிக்க 1/7/1976 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. வைகுந்தமேத்தர் தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் புனே. வைகுந்தமேத்தர் தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் புனே. NCDCயின் விரிவாக்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். NCDCயின் விரிவாக்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1963 பிரிவு 43 கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1963 பிரிவு 43 கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா போர்க்கால குழந்தை. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் போர்க்கால குழந்தை என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் தொடர்பாக பிரிவு 33A விவரிக்கிறது. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் தொடர்பாக பிரிவு 33A விவரிக்கிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1083 பிரிவு 137 விவரிப்பது பதிவு பெற்ற சங்கத்தை கலைத்தல். ஓகேங்களா. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 137 விவரிப்பது பதிவு பெற்ற சங்கத்தை கலைத்தல். மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1991 இயற்றப்பட்டது. மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1991 இயற்றப்பட்டது. மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆவார். மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆவார். தமிழ்நாட்டில் 3 அடுக்கு முறையில் பால் கூட்டுறவு அமைப்பு காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 அடுக்கு முறையில் பால் கூட்டுறவு அமைப்பு காணப்படுகிறது. மண்டல கிராம வங்கிகள் அமைக்க நரசிம்மன் குழு பரிந்துரை செய்தது. மண்டல கிராம வங்கிகள் அமைக்க நரசிம்மன் குழு பரிந்துரை செய்தது. இந்தியாவில் நகர வங்கியை விரிவுபடுத்தியவர் லூசாட்டி. இத்தாலியில். ஓகேங்களா. இந்தியாவில் இத்தாலியில் நகர வங்கியை விரிவுபடுத்தியவர் லூசாட்டி அவர்கள். AR பணி என்பது விவசாய மறுநிதி கடன். AR பணி என்பது விவசாய மறுநிதி கடன். நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் போர்க்கால குழந்தை என அழைக்கப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் போர்க்கால குழந்தை என அழைக்கப்படுகிறது. TA பாய் குழு கீழ்கண்ட சங்கங்களுள் விவசாய சேவை சங்கத்தை பரிந்துரைத்தது. TA பாய் குழு பரிந்துரைத்தது விவசாய சேவை சங்கம். தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற விளம்பர வாசகம் கொண்ட நிறுவனம் அமுல். தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற விளம்பர வாசகம் கொண்ட நிறுவனம் அமுல்.
எஸ்எஃப்டிஏ அமைக்க பரிந்துரைத்த குழு வெங்கடப்பையா குழு. எஸ்எஃப்டிஏ அமைக்க பரிந்துரைத்த குழு வெங்கடப்பையா குழு. கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்களை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 139 விவரிக்கின்றது. கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்களை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 139 விவரிக்கிறது. யார் உறுப்பினர்களுக்கு அழைப்பாணை அனுப்பலாம்? மேற்கூறிய அனைவரும். ஓகேங்களா? தணிக்கையாளர், கலைப்பு அதிகாரி, விசாரணை அதிகாரி எல்லாருமே அனுப்பலாம். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே உறுப்பினர்களுக்கு அழைப்பாணை அனுப்பலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 153 விவரிப்பது சீராய்வு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 153 விவரிப்பது சீராய்வு. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது விவசாய கடன் சட்டம் 1980. விவசாய கடன் சட்டம் 1980ன்றது தவறானது. ஸோ அது சரியாக பொருந்தவில்லை. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய ஒன்வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.